அது சென்னை இன்னைக்கு கூலிப்படைகளுடைய தலைநகரமாக மாறி இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் இதை தீவிரமா எடுக்காம எதை தீவிரமா எடுக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இன்னும் ஆமை வேகத்துல தான் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. சென்னை கூலிப்படையின் தலைநகரமாக மாறியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். அது சென்னை இன்னைக்கு கூலிப்படைகளுடைய தலைநகரமாக மாறி இருக்கு. ஒரு 2 வாரங்களுக்கு முன்புதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி மாநில பொதுச் செயலாளருடைய கணவர் ஸ்ரீனிவாசன் அவர்களை இதே போன்ற கூலிப்படை இதே மாதிரி 4 பைக்ல பட்டப்பகல்ல வெட்டி இன்னைக்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். எங்க கட்சியிலும் சரி, கட்சிக்கு வெளியும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, யாருக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கின்ற நிலைமை இன்னைக்கு சென்னையில உருவாயிருக்கு. முதலமைச்சர் அவர்கள் இதை தீவிரமா எடுக்காம எதை தீவிரமா எடுக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு சென்னை இந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கு. ஆனா இன்னும் முதலமைச்சர் உடைய சைட்ல அந்த வேகம் வரல. இன்னும் முதலமைச்சர் அவர்களுடைய பக்கத்துல புலிப்பாய்ச்சல் வரல. இன்னும் ஆமை வேகத்துல தான் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இப்பவாவது முதலமைச்சர் அவர்கள் விழித்துக் கொண்டு உடனடியாக தக்க நடவடிக்கைகள் எடுத்து இதன் பிறகு தமிழகத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை போல அரசியல் தலைவராக இருக்கட்டும் அல்லது சாதாரண மனிதராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கூட தமிழகத்திலே கூலிப்படைகளுக்கு இடமில்லை என்கின்ற பெரிய செய்தியை நாம சொல்லணும். அது உடனடியாக நடத்தி காட்டுவார்கள் என்று நம்புகின்றோம். அதே நேரத்தில் நேற்று முன்தினம் நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள். அதே நேரத்தில் இலங்கையில மூத்த தலைவர், குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக போராடிய சம்பந்தன் ஐயா 91 வயசுல அவரும் இறந்து விட்டார். அவருடைய இறுதிச் சடங்குக்கும் செல்ல வேண்டிய கடமை இருந்தது. அதனால் உடனடியாக அங்க கொழும்புக்கு சென்று திருகோணமலைக்கு சென்று அதெல்லாம் முடித்துவிட்டு இப்பதான் வந்து சேர்ந்தோம். அதனால் நேரடியாக ஆம்ஸ்ட்ராங் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த முடியல. அமைச்சர் முருகன் ஐயா அவர்கள் தலைமையில நம்முடைய தொண்டர்கள் வந்திருந்தாங்க. இன்னைக்கு நான் அவருடைய மனைவி அவர்களை, அவருடைய ஆதரவாளர்களை சந்தித்து கட்சி உங்களோடு என்றும் இருக்கும், அரசியலை தாண்டியது, அரசியலுக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ஒரு தனி மனிதனாக கட்சியாக இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இறந்திருக்க கூடாது, நாங்கள் எல்லா வேலையும் செய்கின்றோம் என்று உறுதியளித்துவிட்டு வந்திருக்கின்றோம். இப்ப பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.